ஹாய் ஸ்டூடெண்ட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th அஃபிஷியல் சோசியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஸ்டர்டே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் கூடியும் வந்து பார்க்காம இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். இது வந்து ஒரு பார்ட் 2 வீடியோ தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போ நான் காட்ட போகிற பிடிஎஃப் நீங்கள் வந்து படித்தாலே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட நியூஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீயான பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராமோட குரூப்போட லிங்க் நான் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸ்கூல் ரீஓப்பன் நியூஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். அதனால மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து படித்தாலே கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். மொதல் வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, அதாவது இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து படித்தாலே ஓரளவு வந்து கன்ஃபார்மாக வந்து அட்டென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் வந்து யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இந்த மாதிரி யூனிட் வைஸாக வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து மேபி படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து யூனிட் 6, 7, 8, 9, 10 இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஓரளவு வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாகிரஃபி. ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி தான். அதுலேயும் வந்து டோட்டலி வந்து யூனிட் வைஸாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். முக்கியமாக அந்த டெஃபினேஷன்லாம் நல்லா கேட்பாங்க. அதாவது சாயில்னா என்ன அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஸோ இது மாதிரி முக்கியமாக வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஏன்னா நான் படிக்கும் போதே வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டது. அப்புறம் வந்து யூனிட் 1 செகண்ட் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஐஎஸ்டி. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நேம்ரி கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் பேசிக்காக நம்ம வந்து ரிவிஷன் எக்ஸாம் வந்து எழுதும் போது அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு. அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அப்படி படிக்கலைன்னா கூட இப்போ வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் நேம் த டைப் ஆஃப் சாயில்ஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா இதெல்லாம் நம்ம பேசிக்காக வந்து தெரிகிறது தான். ஸோ அதெல்லாம் எழுதிச்சுக்கோங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு டெஃபினேஷன் கேட்குறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் பார்த்து உங்களுக்கு டெஃபினேஷன் வந்து தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படியாவது படித்து வச்சுக்கோங்க. புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் தான் எழுதணும். நீங்களாம் வந்து எழுதுனீங்க அப்படின்னா மார்க் வந்து போட மாட்டாங்க. அதனால் டெஃபினேஷன் வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ்னால் வந்து என்ன அதெல்லாம் வந்து கேட்பாங்க. முக்கியமாக வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது எல்லாமே வந்து படித்து வச்சுக்கோங்க. இது வந்து ஜாகிரஃபி. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து சிவிக்ஸு. இதுலேயும் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். முக்கியமாக வந்து இந்த மணி பில்ஸ்னு கொஸ்டின்ஸ் வந்து நல்லா கேட்பாங்க. அப்புறம் வந்து அந்த 8 கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் இதுவுமே வந்து கன்ஃபார்மாக வந்து கேட்குற கொஸ்டின்ஸு. அப்புறம் 11வது கொஸ்டின் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து பேசிக்காக நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 14வது கொஸ்டின் வாட் இஸ் ஃபாரின் பாலிசி வந்து கன்ஃபார்மாக வந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து 18வது கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க. அப்புறம் வந்து வேறு 21வது கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க. முக்கியமாக 22வது கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வந்து கேட்பாங்க. இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம வந்து நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின். அப்புறம் வந்து யூனிட் 2 வந்து 7, 8, 9, 10 லெவல். என்ன ப்ரோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயும் இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமாக யூனிட் 4 வந்து 18வது கொஸ்டின் கேட்பாங்க. டேக்ஸ்னால் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி பேசிக்காக தான் வந்து இருக்கும். மற்றபடி வந்து அவ்வளோவா நம்ம வந்து கஷ்டப்படுற மாதிரிலாம் வந்து இருக்காது. 2 மார்க்கு நம்ம வந்து எப்படியாவது வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் ஹிஸ்ட்ரியில் கேட்பாங்க. அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. இதில் வந்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் 1 வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. யூனிட் 2 வந்து 2 கொஸ்டின்ஸு. அப்புறம் வந்து யூனிட் 4 வந்து டோட்டலி ஒரு 3 கொஸ்டின்ஸு. இந்த மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். யூனிட் 1 வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வேர்ல்டு வார் நீங்கள் வந்து ஃபஸ்ட் படித்தாக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து படித்தாக்கணும். அப்புறம் வந்து யூனிட் 3 வந்து 3வது என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வந்துச்சு வேர்ல்டு வார் 2 அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் படித்து எழுதுகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் படித்து எழுதுகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ஜாகிரஃபிலையும் நம்ம வந்து யூனிட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8
சாரி 7 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 7 வரைக்கும் தான் இருக்குது. இதுலேயும் வந்து இம்பார்ட்டன்ட் கேட்டிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு வந்து யூனிட் 3ல் வந்து யூனிட் 3ல் கிடையாது, யூனிட் 4ல் வந்து 8வது கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் மாதிரி வந்து இருக்குது. அப்புறம் வந்து முக்கியமாக யூனிட் 5ல் வந்து 12வது வந்து மேபி வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 12வது கொஸ்டின்னு இம்பார்ட்டண்ட்டாக வந்து டைம் லைனு இதில் தான் நம்ம வந்து 8 மார்க் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இதில் வந்து உங்களால் 1850 பார்க்க முடியும். இதை நீங்கள் இவ்வளோலாம் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு வந்து தேவை கிடையாது. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா 1900 1950 வரைக்கும் நீங்கள் வந்து படிங்க. ஸோ இதுதான் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கண்டினியூஸாக கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதனால் 1900 1950 வரைக்கும் நீங்கள் வந்து படிங்க. அதுவுமே அது போதுமானது தான். அதாவது நான் ரொம்ப ஸ்லோவில் என்னால் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா நான் சொன்ன இயர் படிங்க, கன்ஃபார்மாக வந்து வந்துடும். அப்புறம் வந்து மேப்பை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக நீங்கள் எல்லா மேப்பும் வந்து பார்க்கணும். நான் மேப்பை வந்து படிக்கணும் தேவையில்லை, சும்மா நீங்கள் வந்து போட்டு பார்த்தாலே ஈஸியாகவே வந்து மைண்டில் வந்து செட் ஆயிரும். ஸோ அதனால் மேப்பை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பர்சனலி வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோ வந்து பாருங்கள். ஸோ பிடிஎஃப் வந்து வேணும்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.